உலகம் எதை தேடுது? சந்தோஷம். வா, நான் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க மாட்டேனா? நான் கொஞ்சம் ஜாலியாக இருக்க மாட்டேனா? இந்த உலகத்தை கவலைகள்லாம் மறந்துட்டு நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தார் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்மிலும் பலர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தெருவிலும் திறந்து வைத்திருக்கிறார்கள். என்னது? கரெக்டு சொல்லுங்க, இதுல என்ன இருக்கு? சாராய கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் தண்ணி அடிச்சுட்டு அப்பா நிம்மதியா இருக்கலாமா? எப்படி இருக்க முடியும்? கொஞ்ச நேரம் கழிச்சு போதை தெளிந்து விடும். அது செட் ஆகாது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் கூட பயங்கரமா சந்தோஷப்படணும்னு சொல்லி போறாங்க. எங்க? ஸ்டேடியம்ல போனீங்கன்னா, கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்த்துருக்கீங்களா? கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருக்கீங்களா? டிவில எல்லாம் பார்க்குறீங்களா? ஒரு 1,00,000 பேர் இருப்பான். காட்டுவாசிகளை போல. காட்டுவாசிங்க எப்படி காட்டில் கத்துவாங்க, அதே போல தான் இவனுங்க. ஆனால் என்ன, இவங்க டீசெண்டாக சட்டை பேண்ட்டை போட்டு கத்துறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. எவனோ ஒருத்த விளையாடுறான், எவனோ சம்பாதிச்சுட்டு போறான், நீ ஏன் லூசு மாதிரி கத்துற? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாலிப பிள்ளைங்க. யாரோ சம்பாதிக்கிறான்ல. காட்டு மனிதர்களுக்கு பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்க அது கல்ச்சரு. இங்கே பயங்கரமாக இப்போ முகத்திலே வண்ணம் பூசிக்கொண்டு கொடிகளை ஏன் சிலுவ கொடிய பூடினா நீ எதையோ இப்படி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா பூ என்று கத்திக்கொண்டு கடைசியில் தொண்டை தண்ணி வத்தி த்ரோட் இன்ஃபெக்ஷனோட வீட்டுக்கு வர அந்த சந்தோஷம் உனக்கு நிலைச்சிருக்கா? இல்லை. அதே போலத்தான் சினிமா தியேட்டர்களிலே சந்தோஷத்தை தேடி போகிறார்கள். அதுவும் இப்போ நீங்க சொல்லவே தேவையில்ல, பொங்கல் டைம்ல யாரோ நடிச்சு பயங்கரமா சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. இவன் முட்டாள் மாதிரி போய் நம்ம பிள்ளைங்க, முக்கியமா ஆண்டவருடைய பிள்ளைங்க போய் கியூல நின்று வேர்த்து அப்படியே பயங்கரமான சண்டை போட்டு டிக்கெட்டை வாங்கி என்னுடைய ஹீரோவுடைய படத்தை நான் அடப்பாய், நீ உயிரோட இருக்கன்றதே அவனுக்கு தெரியாதே. எவ்வளோ வருத்தமான விஷயம் பாருங்க. இப்போ ரீசெண்டாக நான் பேப்பரில் படித்தேன், அப்பா சினிமா டிக்கெட்டுக்கு காசு கொடுக்கலன்னு கொளுத்திட்டான் அப்பாவை. அப்பாக்களெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒன்று பணம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பெட்ரோலை தள்ளி வைங்க, எதையா ஒன்று பண்ணுங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வாலிபர்கள் எந்த அளவுக்கு பைத்தியம். குடும்ப சூழ்நிலை தெரியவில்லை, அம்மா அப்பா கஷ்டப்படுறது தெரியல, எங்கேயோ யாரோ அந்த நடிகரை கூட நான் குறை சொல்ல, ஏன்னா அவருக்கே தெரியாது இந்த மாதிரி இவ்வளவு பைத்தியமாக இவங்க இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் தயவு செஞ்சு யாரா வீட்டில் காசு கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க. ஓகே, பாருங்க எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டு, எங்கேயாவது எனக்கு சந்தோஷம் கிடைக்காதா அப்படின்னு தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தார் மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைங்களும் நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க.